ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படி தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும். இந்த லித்தானியா பிரார்த்தனை வேளையிலே தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதாக உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். வர நடைபெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வாரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவ நாம மகிமைக்காக நம் யாரும் எழுதினின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடலை பாடுவோம். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைகளிலும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடல். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைகளிலே அவர் சுவாமி கொழுந்துய பாவி கொல்லாய் கண் கொண்டு சிரசினில் முள்மொழி ஒரு திட அறைந்து சிலுவையில் சேர்ந்தரையோ தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதகன் நடுவில் பாவியின் நேசன் பாதகன் போல் தொங்க யுத பாதக பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகல சேனைகள் சகியாமல் நாணுதையோ தேவ சுந்தர மைந்தன் உயிர் விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சுண்டோ ஈட்டியால் சேவகன் எட்டிய குத்த இறைவன் விழாவதிலே அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்து சோடுது எருசலேமாதே மருகி நீ அழுது ஏங்கி புலம்பலையோ நின் எருசலை அதிபன் இளமனவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவை சுவாமி கொடுந்துய பாவி கொள்ளா கண் கொண்டு. ஜெபம் செய்வோம். லித்தானியா பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் இன்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும்.
சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த மரணாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சீதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் அருமையான மரணத்தை நிமித்தமும் இது அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள ஒரு பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரமஞானத்தால் நடத்தியுள்ள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழி நடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையுள்ள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்துள்ள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தான் எங்கள் கால்களின் கீழே நசிக்க போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கச்சவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று
பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து அது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய ஜெபத்தை அவன் சேர்ந்தெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபையை செய்தருளும். ஆமென். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் ஆசையில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் உரை மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனை மீது கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபையை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த ராத்திரியில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் இந்த மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். அறிவிப்புகள். நாளை வழக்கம் போல் அதிகாலை 5:30 மணிக்கு லெங்குகால காலை தியான கொடுகை ஆலயத்தில் நடைபெறும். கிருபையை குறித்து நாம் அதிகமாய் அவருடைய சமூகத்திலே தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழும்படி நாம் இந்த தியானத்திலே தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஜெபத்தோடு பங்கு பெற உங்களை அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். அதைத் தொடர்ந்து காலை
10 மணிக்கு உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். உபவாச ஜெபத்திலும் நீங்கள் ஆயத்தத்தோடு பங்கு பெறும்படியாக அன்போடு நினைவுபடுத்துகிறேன். தேவன் நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்து தமது கிருபையினால் நம்மை வழிநடத்துவாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நம் வேதாகமத்திலிருந்து ராஜாக்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். சமஸ்த இஸ்ரவேலினுடைய முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். அவருடைய நல்ல குணங்களை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே ஒவ்வொன்றாக பார்த்தோம். இந்த சவுல் முதல் ஒரு வருடம் ரொம்ப அமைதியாக காலத்தை கடத்தினார். 2வது வருஷம் ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகளும் ஆரம்பித்து விட்டது. இவர் மொத்தம் 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்கின்றார். ஆனால் 2வது வருடத்திலிருந்தே பிரச்சனைகள் அவருக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் அவரை என்ன செய்கிறாரு, அதம் பண்ணுகிறார். பிரச்சனைகளை இருந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சில ஆலோசனைகளை சொன்னால் கூட சவுல் அதை கேட்பதற்கு மனதில்லாதவனாக இருந்தார். சாமுவேல் மூலமாக அநேக தரம் எச்சரிப்புகள் கொடுத்து கொண்டே இருந்தார். இவருடைய தீய குணங்கள் என்று நாம் பார்க்கும்போது நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்க முதல் தீய குணம் என்ன அப்படின்னா, தேவ கட்டளையை கை கொள்ளாத சவுல். ஆண்டவருடைய கட்டளைகளை இவன் கை கொள்ளவில்லை. அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குறித்து தான் அங்கே வந்து கொண்டு இருக்கும். 13ஆம் அதிகாரத்திலே அவருடைய 2வது வருஷத்திலே படைகளை திரட்டி கொண்டு, ஏன்னா இவருடைய காலத்தில் யுத்தம் தான் அதிகமாக நடைபெற்றது. இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டைகளை தான் நடந்து கொண்டிருந்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படைக்கு தலைவர்களை படை வீரர்களெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு பக்கம் சவுலும் ஒரு பக்கம் யோனத்தானும் போகிறாங்க. யோனத்தான் போன பகுதியில் அவர் என்ன பண்ணுகிறார், பெலிஸ்தர்களை முறியடிக்கிறார். முறியடித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, சவுல் இவங்க முறியடிக்கப்பட்டதை எதிரியர்கள்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எக்காலங்களை ஊதுகிறார். அப்போ எக்காலங்களை ஊத ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் பயம் கொடுத்துட்டு, இந்த சண்டை எங்கே நடந்ததுன்னா கீழ்கால் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அதில் நிறைய பயந்து போனாங்க. இஸ்ரேல் மக்கள் சண்டைக்கு பயந்து மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் ஓடி போய் ஒளித்து கொண்டார்கள் இருக்கும். அப்போ சண்டை வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னா, எல்லா மக்களுமே பயந்து சவுல் பக்கமாக திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இது வேற வழியில் நம்மளுக்கு சவுல் தான் நம்மளை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சவுல் பக்கமாக திரும்பினார்கள். இப்போ சவுல் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நீ குறிப்பிட்ட நாளில் எழுச்சணும், குறிப்பிட்ட இடத்துக்கு வா, அங்கு நான் உனக்கு சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் இடுவதற்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருந்தார். அதற்கு நீ 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே இங்கு சவுல் என்ன பண்ணுகிறார், அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்க்கிறாரு, ஒரு 7 நாள் காத்திருக்கிறாரு, சாமுவேல் வரவில்லை. அதனால இவருக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்துருச்சு. அப்போ உடனே என்ன பண்றாரு, ஜனங்களை நோக்கி இந்த பலிகளை இடுவதற்கு சர்வாங்க தகன பலிகளையும் இடுவதற்கு அல்ல சமாதான பலிகளையும் இடுவதற்கான பொருட்களை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரே, ஏன்னா சவுலுக்கு பலியிடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, சாமுவேல் தான் வரணும். அவர் வரலன்னு இவரே என்ன பண்ணிட்டாரு, ஜனங்களை கூடி வர செய்து பலியிட ஆரம்பிச்சு பலி நடந்து கொண்டிருக்கு. பலி முடியும் போது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துகிறார். என்ன சொல்றாரு, ஏன் இப்படி செய்தீர், ஆண்டவர் உமருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லையே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி 14வது வசனத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க.
தம்முடைய ராஜ்யபாரம் மேல் உட்கார்ந்து கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவா என்று கட்டளையிடுவார். போதும். இப்போ பாருங்க, அவனுக்கு சாபம் வந்துருச்சு. உன்னுடைய ராஜ்யபாரம் செய்யாது, நிற்காது. எப்போ சொல்லப்பட்டுச்சு? 2வது ஆண்டினுடைய தொடக்கத்திலே சொல்லப்பட்டாச்சு. அப்போ ஒரு வருடத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த உருப்படியே இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு எல்லாம் அவருடைய பிரச்சனைகள் வர தேவன் வந்து எச்சரிக்கிறார். ஒரு 7 நாள் அவருக்கு காத்திருக்க முடியவில்லை. ஆனா அதே இது பாருங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. நீ எனக்கு இல்லால் இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் என்று நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மற்றும் 7 நாள் காத்திரு என்றார். 7 நாள் காத்திருன்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு காத்திருக்க முடியல. சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நாங்க தான் இருந்தேன், ஜனங்களாம் தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, புறப்படுறாங்க. அதனால தான் நான் எனக்கு துணிந்து செய்தேன்னு சொல்லுவோம். அதனால தான் பலிகளை நான் துணிந்து செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னதுனால ஆண்டவர் அவனுடைய ராஜ்யபாரத்தை செஞ்சாரு, எடுத்து போடுகிறார். ஆனா 40 வருடங்கள் இருந்தார். அப்ப ஆண்டவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றாமல் போனால் நம்மளுக்கும் அதே பிரச்சனை தான் ஏற்படும். ஆண்டவர் நம்மளுக்கு 10 கட்டளைகளை மோசையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த 10 கட்டளைகளை நாம் மீறினாலும் இந்த சவுலுக்கு ஏற்பட்டதை போலதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஏற்படும். அப்ப நம்ம கட்டளைகளை கை கொள்வதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அநேகர் அதில் நிறைய கட்டளைகளை கை கொள்வதில்லை. அல்லது நம்மளுக்கு எந்த கட்டளை தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இருந்தால் ஆண்டவருடைய கோபம் நம்மையில் வரும். அப்போ நான் கட்டளைகளை, கிறிஸ்தவர்கள் நாம் இந்த 10 கட்டளைகளை நம் மனதில் வைத்து அவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் ஆண்டோடைய அந்த அவனுடைய தீய குணங்கள் பார்க்கும்போது தேவ கட்டளையை கை கொள்ளவில்லை. 2வது பாருங்க, இந்த சவுலுடைய அடுத்த பிரச்சனை கர்த்தரின் சபதத்தை நிறைவேற்றவில்லை. கர்த்தருடைய சபதத்தை நிறைவேற்றவில்லை. இது நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இங்க என்ன நடக்குன்னா, எகிப்திலிருந்து ஜனங்களை கானானுக்கு அழைத்து கொண்டு வரும்போது அபிமெலேக்கு அப்படி என்றவன் அவர்களை வழிமறித்தான். வழிமறிக்கும் போது ஆண்டவருக்கு அவன் மேல் கோபம் உண்டாகிறது. அவனை பூமியின் கீழ் இராதபடிக்கு அவனை அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். வாசிங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமிலேக்கை வானத்தின் கீழ் என்றும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். போதும். அவனை பூமியின் கீழ் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எகிப்திலிருந்து வரும்போது இவருக்கு ஜனங்களை வழிமறித்தவன். அதே பாருங்க, இங்க இருக்கு 1 சாமுவேல் 15:2 பாருங்க. சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். சரிதானா? அதனால என்ன பண்றாரு? இவனை அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம். அதனால என்ன பண்றாங்க? சவுலை கூடுறாங்க. சவுலை கூட்டு காரியங்களை எல்லாம் சொல்லி கர்த்தர் அவர்களை அழிக்க சொல்லிவிட்டார். அதனால நீ என்ன செய்யணும்? அந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும், அந்த ராஜாவையும் நினைச்சு கொண்டு போட வேண்டும் என்று சொல்றாங்க. இப்ப வசனம் வாசிங்க. அதே இதுதான் 15ஆம் அதிகாரத்துல 8-9 வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். போதும். இப்ப இங்க என்னங்க, இவன் அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டு, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் நீ அழிச்சு போட்டுருணும், ஒன்னே நீ எடுக்க கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்புறாரு. ஆனா அங்க சவுல் போன உடனே அவன் மனசுக்கு வருது, முதற் தரமானவைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி முதற் தரமானதெல்லாம் எடுத்துக்கிடுறான். ராஜாவே ஒன்றும் பண்ணல, பாக்கி இருக்க நசலானதெல்லாம் அல்லது ரொம்ப வயதானது எல்லாம் அழித்து போட்டுட்டு வந்துட்டான்.
இப்போ வந்து ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசி சாமுவேல் கேட்காரு என்ன நடந்துன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு இல்லை எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இல்லையே, ஆடுகளின் சத்தம் கேட்க அது ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று நல்லவைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம்னு சொல்றோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கான சில கீழ்ப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் அதில் சிலவற்றை என்ன திருட்டுத்தனமாக கொண்டு வந்துட்டான். அது கொண்டு வந்ததும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்றான். இது யாருக்கு? ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் நினைச்சாரு, அவன் மேல் கோபம் ஏற்படுகிறது. அதே 15ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்துல பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இப்பதான் சொல்றாரு, பலி முக்கியமில்லை, கீழ்ப்படிதல் முக்கியம். அப்ப கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்ம அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்ய வேண்டுமே தவிர அது இல்லாத ஒன்றை செய்து அதுக்கு ஒரு நியாயம் சொல்லக்கூடாது. இங்க அதான் நடந்து போச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து வெறுமனே மாம்சமோ ரத்தமோ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செய்யாது சேர்க்காது. வசனத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 15:50 பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை பாருங்க. மாம்சமும் இரத்தமும் சகோதரரே, நான் சொல்லியது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது, சுதந்திரிக்க மாட்டாது. அண்டி உள்ளது அழியாமையே சுதந்திரிக்கிறது. போதும். பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. நீதிமொழிகள் 4:14. Do not set foot on the path of the wicked or walk in the way of evil men. Proverbs 4:14. அதே போல ரோமர் 8:13 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் பிறக்க வேண்டும். மாம்சம் நம்மளுக்கு தேவையில்லை. மாம்சம் நம்மளை எங்களுக்கு கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதே போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தையும் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். சரிதானா? நாம் ஆவிக்கேற்றபடி இருந்தால் ஆவிக்கேற்றபடி தான் நடப்போம். அப்ப நம்முடைய இச்சைகள், நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம எங்க அடைஞ்சிருக்கணும்? சிலுவையில் அடைஞ்சிருக்கணும். அப்ப நம்ம எண்ணம் பூரா ஆவியில் தான் இருக்கணும். இங்க தாவீதுடைய அபிஷேகத்துல பற்றி பார்க்கும்போது, அவனுடைய அந்த அரசாட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து மாம்சத்துல தான் பிறந்திருப்பான். ஆனா நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கணும்? ஆவியில பிறந்திருக்கணும். அதான் வசனம் சொல்லுது. நாளைக்கோ நாளை மறுநாளும் அதை குறித்து நாம் பார்ப்போம். நாம என்ன செஞ்சிருக்கணும்? ஆவியில் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்திருக்க வேண்டும். ஆனா இங்க பாருங்க, சவுல் என்ன பண்ணா, ஆண்டவருடைய சபதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அது தவறாக பயன்படுத்துறான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவன் செய்யவில்லை. மூன்றாவதா பாருங்க, தனக்கென்று ஒரு ஜெபஸ்தம்பத்தை ஏற்படுத்தினான். அவனுக்குன்னு ஒரு இது உருவாக்கி கொண்டான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய 1 சாமுவேலுடைய 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி பார்க்கலாம். இங்க பாருங்க, தன் பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்று சவுல் நினைச்சான். அதனால அவனுக்குன்னு ஒரு ஜெபஸ்தம்பம், ஒரு கோட்டை மாதிரி ஒன்று கட்டிக்கிடுறான். அப்போ ஆண்டவருடைய பெயருக்கு அவனுடைய ஒத்தே போகலை. ஆண்டவருடைய பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்பதை சவுல் நினைக்கவில்லை, தாம் பெரிய ஆள் நினைச்சான்.
அப்படின்னா என்ன, நம்மளை அபிஷேகம் பண்ண தேவனை மறந்து விட்டார். அவ்வளவுதான். அநேக நேரத்தில் நம்மளும் அப்படித்தானே இருப்போம். முதல்ல ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு நல்ல பிரியமா இருந்திருப்போம், எல்லா காரியங்களையும் செய்திருப்போம். நாட்கள் கடந்து போக போக நாமளும் நினைச்சிடும் ஆண்டவரை விட்டு போகிறோம். அப்போ தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய சவுல் அவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை உயர்த்த வேண்டிய சவுல் உயர்த்தவில்லை, அல்லது தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டிய சவுல் அதை கொடுக்கவில்லை. தான் என்கிற ஒரு அகங்காரம் அவனுக்கு வந்துருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப எல்லாத்தையும் மறந்து நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் இருதயத்துக்குள்ளே வந்து விட்டது. நம்மளும் அநேக நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில்லை. போதும், நான் தான், எனக்கு தான், நான் தான் செய்தேன்லாம் அப்படி நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம். அது ஒரு நாளும் இருக்காது. எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. நாம் இருக்கிறது கிருபை, நம்ம உருவானது ஆண்டவருடைய கிருபை. இவ்வளவு நாள் நம்மளை நடத்தி வரனாலும் அதுவும் ஆண்டவருடைய கிருபை தான். அப்ப அப்படி இருக்கும்போது நம்மளை உண்டாக்கின, நம்மளை கனப்படுத்தின ஆண்டவரை நாம் மறந்தால் அவர் நம்மளை என்ன செய்வார்? மறந்து விடுவார். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்றாரு. அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. எனக்கு தப்பு பிரச்சனை இல்லை, என் குழந்தைகளை பாதிக்கும். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறதோ அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டாம். வேதாகமத்திலே ஆண்டவரை உயர்த்தின மனிதர்களை பாருங்க. தானியேல், வேற இருக்கார், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, ஆண்டவரை உயர்த்தியவர்கள். ஆண்டவரும் அவர்களை உயர்த்தினார். ஒருவேளை பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். அந்த ராஜா அவன் சொல்றான், அவன் பார்த்து அதிசயிக்கும்படி அந்த காட்சிகள் நடந்தது. நேபுகத்நேச்சர் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவன். ரொம்ப பெருமையா பேசி இருந்த வசனம் வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-33 வசனங்கள். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்தை செய்து ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். போதும், நான் கட்டின மகாபாய் தன்னை பெயரப்படுத்துறான். தான் கட்டின அந்த கோபுரத்தை பெருசா சொல்றான். ஆண்டவர் உயர்த்தவில்லை. அதே போல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அங்க பாபேல் கோபுரம் கட்டப்படுது. வாசிங்க. மனுக்குள்ள கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். போதும், இங்க வச்சுறாங்க. ஒரு கோபுரத்தை கட்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆண்டவர் பார்வைக்கு அது விசனமாக இருந்ததுனால அவர் வந்து அவருடைய பாசைகளை நினைச்சாரு, தாறுமாறாக்கி போட்டோன்னே எல்லாருமே சிதறிட்டாங்க. அப்ப நம்ம ஆண்டவரை உயர்த்துற இடத்துல வேற ஏதோ ஒரு ஆளை உயர்த்தினால் அது நம்மளுக்கு என்ன செய்யாது? கனமாக இருக்காது. சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு மண்டபம் ஒன்று கட்டியிருந்தாங்க. மண்டபத்தை வந்து ஒருவர் முழு பணத்தையும் கொடுத்து அதை கட்டியிருந்தார். அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஐயர்மார்கள்லாம் குருவானவர்கள்லாம் வந்திருக்காங்க, உபதேசர்லாம் வராங்க. அதுக்கு முந்தின நாள் அந்த ஊரில் உள்ள ஒரு நபர், நாளைக்கு யார் பேச போகிறாங்களோ அந்த குருவானவர்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் பேசும்போது அந்த அண்ணன் பேரை குறைஞ்சது ஒரு 10-20 நேரம் சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவரு கேட்டினாராம். அப்போ பக்கத்தில் இருந்து கேட்டுட்டவங்க சொல்கிறாங்க, என்னென்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஆமாம், சும்மா இருக்கு, அவரு தான் நம்மளுக்கு செலவு பண்ணுறாரு, அதனால் அவர் தூக்கி பேசினா தான் என்ன செய்வார், அடுத்தாக்கில் ஏதாவது நம்மளுக்கு தருவார். அதே போல் அடுத்த நாள் ஒரு குருவானவர் அவர் பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸ்தல குருவானவருக்கு அப்படி யோசிக்கிறார், என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ தனி மனிதன் அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அவனை நினைச்சிடும் நம்ம துதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அங்கே தப்பு. இங்கே அதான் நடந்துச்சு, பால்கன்லேயே அதான் நடந்துச்சு, நேபுகத்நேச்சருக்கும் அதான் நடந்துச்சு. அதே போல் இந்த பாகால் கோபுரத்துக்கும் அதே தான் நடந்துச்சு. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தாமல் வேறு நபர்களை நாம் மகிமைப்படுத்த முற்படும் போது அது நம்மளுக்கு பிரச்சனையாக மூண்டுரும். இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியை செஞ்சு விலகி போச்சு. அது வரை இருந்துச்சு, அவன் முன்னாலே எச்சரிச்சாச்சு, அவனுடைய ராஜபரம் முடிவுக்கு வரப்போகுது. அதனால என்னங்க,
இந்த ஒரு அசுத்த ஆவி இந்த சவுலை என்ன செஞ்சது, பிடித்து கொண்டது. அதில் வாசிங்க வசனம் 1 சாமுவேல் 16:14 வரும். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. போதும், நிறைய நாளைக்கு வாசலுக்கு அப்புறமா அப்போ அசுத்த ஆவி மனுஷனை பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். மத்தேயு எடுங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 பாருங்க. அங்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடி கண்டடையாமல் நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்பொழுது அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அந்த பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்போ மனுஷனுக்கு ஆய்வு வந்தால் இதான் நடக்கும். அது போகுது, எங்கெல்லாம் மலைஞ்சு போகுது, ஒரு இடத்துல இல்லாமல் திரும்பி அதே வீட்டுக்கு வருது. வீட்டை பார்த்தோன்னே அப்படி எங்கெல்லாம் ஜோடிக்கப்பட்டு ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்குது. தனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுது, இன்னொரு 7 ஆவியை கூட்டு வருது. இப்போ கூட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள புகுந்தால் அந்த மனிதனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு அசுத்தாவி பிடிச்சி போச்சுன்னா சில ஆட்கள் அந்த அசுத்தாவி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ எதையோ ஒன்று பேசிட்டு அதுக்கு பிறகு நம்ம சிலர்களை மன்னிப்பு கேட்டுருவோம், தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அசுத்தாவி நம்மகிட்ட வருவதற்கு நாம் இடம் கொடுத்தாலே அது நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. அடுத்தவர்களை பாருங்க, 4வது சவுலினுடைய நய வஞ்சகம்னு ஒன்று இருக்கு. முக்கியமான குணம். சவுலினுடைய நய வஞ்சகம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து இருக்கு. இங்க பாருங்க, கோலியாத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கோலியாத் என்ன சொல்றான், பெரிய சபதம் இடுறான். சவுலும் அவனுடைய படை வீரர்கள் நிற்கிறாங்க. இந்த கோலியாத் என்ன சொல்றான், எவனாவது தில்லு இருந்தா வாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்க தாவீது என்ன செய்றான், அவனை கொன்று போடுகிறான். வசனம் 18:7 பாருங்க. பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார். இங்கதான் முதலாவது பிரச்சனை, சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. இந்த கோலியாத்தை கொண்டு வந்த உடனே இங்க மக்கள் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே தான் சவுலுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. இப்போ என்ன நடக்குன்னா, எப்பவுமே தான் கீதை வாத்தியங்களே நேர்த்தியை வாசிப்பது போல ஒரு ரூம்ல உட்காந்து வாசித்துட்டு இருக்காரு. இவர் நம்ம ஆள் சவுல் வர்றாரு. இவனை எப்படியாவது கொண்டு போடுவேன் என்று 3 முறை ஈட்டியால் அவன் மீது எரிந்தும் தாவீது என்ன செய்றாரு, தப்பி போறார். வசனம் 10-14 அந்த சங்கதி இருக்கு. அதே அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான் சவுல், கர்த்தருடைய ஆவி நம்மளை விட்டு எடுபட்டு போயிட்டு ஆண்டவருடைய ஆவி யாருக்கு வந்துருச்சு, தாவீதுக்கு வந்துட்டுன்னு பயிர ஆரம்பிச்சிட்டான். இனி நம்ம என்ன செய்ய முடியாது, இவன்கிட்ட போய் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ கர்த்தருடைய ஆவியை நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்மளுக்கு பயம் செஞ்சிடும், வந்துடும். தேவையில்லாத அடுத்தவனை கொலை செய்யப்படுகிற அளவுக்கு நாம் துணிஞ்சு போவோம். இதுதான் சவுல்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு நயவஞ்சமான ஒரு சூழ்நிலை. எப்படியாவது தாவீதை என்ன செஞ்சிடணும், கொண்டு போட்டணும். பல முறை முயற்சி தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்ன செஞ்சு தாவீதோட இருந்ததுனால அவர் நினைச்சு சொல்ற தாவீதை பார்த்து, ஆண்டவர் என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து, இவன் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பாக அவர் நடத்திருப்பாரு. ஆனா சவுல் என்ன செய்யல, அது எல்லாம் அந்த 1 இயர்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படியாவது தாவீதை கொண்டு போடுன்னு அவனை பின்தொடர்கிறான். ஆண்டவர் அவனை எல்லா இடங்களும் காப்பாற்றி கொண்டே வருகிறார். அப்ப இவனுடைய அடுத்த அந்த நயவஞ்சகமான ஒரு குணம் வந்து சவுல்கிட்ட இருந்தது. அடுத்தது பாருங்க, ஆசாரியர்களை கொண்டு போட செய்த சவுல். ஆசாரியர்கள் எல்லாம் கொண்டு போட செய்யறான். இங்க வந்தது எல்லா ஆசாரியர்களும் என்ன பண்றாங்க, இது அதிகாரம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள்லாம் தாவீதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களாம். தாவீது ஓடி போனா அப்படிங்கிற செய்தியை ஆசாரியர்களை வந்து சவுலுக்கு சொல்லவில்லை. அதனால கோபம் வந்துருச்சு.
தாவீதை கொன்று போட சொல்றான். ஆசாரியர் யாருமே நினைச்சாங்க, நாங்க யாரையும் கொன்று போட மாட்டோம். வசனம் 16 வசிங்க. 1 சாமுவேல் 22:16. ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். நீங்க எல்லாம் சாகணும்னு சொல்றாரு. ஆனா ஆசாரியர்கள் என்ன செய்யல, துணியவில்லை, கொண்டு போட போகல. அதனால சேவகரை வைத்து ஆசாரியர்களை எல்லாம் என்ன செஞ்சான், கொண்டு போட்டாங்க. அப்ப இவன் என்ன பண்றாரு, இந்த சவுல் தனக்கு ஆதரவாக இல்லாத மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விதமான கோபம் வந்து யார்கிட்ட இருந்து, சவுல்கிட்ட இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நன்மைக்கு தீமை செய்த சவுல், நன்மைக்கு தீமை செய்த ஒரு சவுல் என்று நாம் இவரை சொல்லலாம். ஏன்னு சொன்னாக்கி பெலிஸ்தருடைய தேசத்திலே சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. கோகிலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த சண்டை நடக்கு. சண்டையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி அநேகவர் வந்து கொல்லப்படுகிறார்கள். இதில் வந்து பார்த்துட்டு ஒரு பெலிஸ்தீன் ஒருத்தன் வந்து சவுல்கிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் ஏசாயா 54:17 வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். இங்க பாருங்க, சவுல் அவன் நினைச்சிற நன்மைக்கு பதிலாக தீமை செய்ய முற்படும் போது இந்த வார்த்தை வருது பாருங்க, உனக்கு என்ன சொல்றோம், விரோதமா எந்த ஆயுதமும் செய்யாது, வாங்கிக்காதே போகும். அப்படிதான் இருந்து தாவீதுக்கு, ஆண்டவருக்கு தாவீதுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் சவுலால் அதை நினைச்ச முடியல, முறியடிக்க முடியல. அப்போ பாருங்க, இந்த பெலிஸ்தர்கள் வந்து சண்டை என்னன்னா, ஏன்னா சவுலுடைய காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கு தான் சண்டை. ஆனா அவனால் சவுலால் நினைச்ச முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. உனக்கு விரோதமாக வாய்க்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது. அது இன்னொரு வருஷம் கூட வாசிங்க, உபாகமம் 28:7 பாருங்க. உபாகமம் 28:7. போதும். சத்துருக்கள் உனக்கு முன்பாக வரும்போது அவங்களை முறியெடுத்து தொடர்ந்து இன்னொரு அதில் வாசிங்க. திரும்பி போவார்கள். ஒரு வழியாக உனக்கு வந்தாலும் அம்மா ஆண்டவர் கூட இருக்கும்போது 7 வழியா திரும்பி போயிடுவாங்க. ஒருவேளை இந்த தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்லது சவுலால் வந்த பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கும் வருமானால், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது, ஆண்டவரோடு இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும் நம்மளை அண்டுவதில்லை. ஒருவேளை பிரச்சனைகள் வரும், எல்லாமே நிச்சயம் லகுவாக போய்விடும். நாம் இல்லை ஆண்டவர் விட்டு தள்ளி போகும்போது அந்த பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யும், மேற்கொள்ளும். அப்போ ஆண்டவரோட நாம் நெருங்கி சேர்ந்து ஜெபம் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக நாம் ஆண்டவரோடு உறவாடும் போது பிரச்சனைகள் நம்மளை அதிகமாக வரவே வராது. அப்படியே ஒரு பிரச்சனையை உருவாக்கினால் கூட அது நம்மளுக்கு என்ன செய்யும், வாய்க்காதே போகும். அப்போ இந்த சவுல்கிட்ட இருந்த தீய குணங்கள் ஒருவேளை நம்மகிட்ட இருக்குமானால், எதுலேயோ ஒரு இடத்துல நம்ம குறைவுள்ளவர்களாக இருப்போமானால், அந்த குறைகளை நீக்குவதற்கு நாம் ஆண்டவரிடம் என்ன செய்யணும், நெருங்கி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் அன்று போவதில்லை. ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழியாக போயிடுவார்கள். நம்மளுக்கு எந்த ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காது. ஆண்டவர் நித்தமும் நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் இந்த தியானத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எழுத்தாய பிரார்த்தனையில் நாங்கள் பங்கு பெறவும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை வேதத்தின் ராஜாக்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டு எந்தெந்த காரியங்களில் நாங்கள் சீர்பட வேண்டும் என்பதை கர்த்தர் போதித்து வழிநடத்துவீராக. சவுலிடத்துல காணப்பட்ட அநேக நல்ல குணாதிசயங்களையும் நாங்கள் தியானித்தோம்.
இன்றைய தினத்திலும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள், உம்மை விட்டு தூரம் போன காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலிருந்து கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு இந்த சவுலின் வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எங்களுக்குள் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தி ஆவியிலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் குணாதிசயங்கள் எங்களிடத்துக்குள்ள ஆண்டவரே வராதபடி இந்த மாம்சத்தின் ஆண்டவரே கிரியைகள் மேற்கொள்ளாது இருக்க தேவன் கிருபை தருவீராக. தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்க. எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும்படி, எங்கள் பாவமர எங்களை சுத்திகரிக்கும்படி கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தவர். அந்த கல்வாரி இரத்தம் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுள்ள இருக்கிற காரியங்களை ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் உடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே சிலுவை அண்டையிலே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல காணப்படுகிற ஆத்தும கரைகளை, பாவ கரைகளை தேவன் அகற்றி போடுவீராக. நீர் எங்களிடத்துல இல்லாவிட்டால் ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட நாங்கள் நிற்க முடியாது. ஆண்டவரே, எல்லாம் உமது கிருபையால் நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, அசுத்த கிரியைகளுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு எங்களை கர்த்தர் நீங்களாக ரட்சிப்பீராக. தேவ ஆவி எங்களுக்குள் இருக்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து ஆளுகை செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பயன்படுத்துகிற உன்னத பாத்திரங்களாய் எங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளோ, ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற முயற்சி செய்கிற எந்த தந்திரங்களும் எங்களுக்குள் வராதபடி இருக்க தேவனை எங்களை வேலையடைத்துக் கொள்வீராக. முத்திரிக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு கிணறாக, வேலையடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக நாங்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் இன்னும் நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. கல்வாரி இரத்தம் தினந்தோறும் எங்களை கழுவட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்த, இன்னும் அர்ப்பணிக்க தேவன் கிருபை தந்து எங்களை வழிநடத்துங்க. உகந்த ஒரு பாத்திரமாய், உங்களுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் வாழ்ந்து ஜீவிக்க கிருபை தருவீராக. தாவீதை போல ஆண்டவர் எப்போது உம்மை மகிழ்வித்து, எப்போது உம்மை துதிப்பதற்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் அவன் போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அவருடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்ததை பார்க்கிறோம். தேவன் எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யுங்க. உம்மை விட்டு பின் செல்கிற எந்த பாதைகளும் எங்களுக்கு வேண்டாம். உம்மை விட்டு எங்களை பிரிக்கிற காரியங்களை எங்களிடத்தில் அப்புறப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். தொடர்ந்து தேவ கிருபையில் நாங்கள் வளர்ந்து பிறகு கிருபை செய்யுங்க. எங்களை இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தேவ தயவை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த ஆர்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உமது கிருபையால் தொடர்ந்து ஆதரித்து வழிநடத்துவீராக. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து மகிழ பண்ணி ஆசீர்வதித்து வழி நடத்தும். உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவமானம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.